சார் இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவும் ஒரு ஆளுநருடைய வீட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க கருத்து சொன்ன அண்ணாமலை இப்போ நேரெதிர் அரசியல் செய்யக்கூடிய சித்தாந்தம் ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கி வருது நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கான காரணம் என்ன? ஆனா மம்தா பானர்ஜி அவர்கள் பங்கேற்றது ஒரு தனியார் விழா, நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணா, ஒரு தனியார் நிகழ்வு. தனியார் நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க, தனியார் நிகழ்வுல இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல. அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றேன். தனியார் நிகழ்வு, நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல, நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்யறாங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க. இது அது எப்படிங்கண்ணா சமம்? உதாரணத்துக்கு நான் கேட்கறேங்கண்ணா, எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம். தனியார் நிகழ்வு, நான் நாளைக்கும் போலாம் நாளானைக்கும் போலாம், அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல, அது ஒன்று. இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன், அதுல ஆளுமையை காட்டுவேன். ஐ எம் வெரி சாரிங்கண்ணா. தமிழ்நாடு அரசியல் இப்படித்தான் போகணுமா? மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்னும் 30 வருஷமா அந்த கத்தி சண்டையை நானும் போடுவேன். நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உன்னை அரெஸ்ட் பண்ணுவேன், நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணு. இதே மாதிரி போனா எங்க போய் முடியுங்கண்ணா? அது அடுத்து இரண்டாவதுங்கன்னா, இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு 2-3 விஷயத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன முன் வச்சிருக்கிறாங்க? குறிப்பாக இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுல லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால வந்து எல்லா மக்களுக்குமே, குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்தினுடைய சிவில் சர்வீஸ் எல்லாம் அமெரிக்கால ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஒரு ஜனாதிபதி வந்தவுடன் அவரு கூடவே டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி வருவாரு, பினான்ஸ் செக்ரட்டரி வருவாரு, எல்லாருமே பிரைவேட் செக்டர்ல இருந்து வருவாங்க, கிளம்பி போயிருவாங்க. அந்த கோ டெர்மினஸ் வித் தி பிரசிடென்ட். இத வீரப்ப மொய்லி அவர்கள் தலைமையிலான செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 2005 காங்கிரஸ் ஆட்சியில சப்மிட் பண்றாங்க வீரப்ப மொய்லி அவர்கள். இந்தியாவிலும் இந்த நடைமுறையை கொண்டு வரணும். சிவில் சர்வீஸ்ல நாங்க எல்லோருமே ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு 30 வருஷம் ஒரு எக்ஸாம பாஸ் பண்ணிட்டு ப்ரமோஷன்ல அனுபவத்தோடு போறோம், அதுவும் சரிதான். ஆனா லேட்டரலா உங்களை போட பத்திரிகை நண்பர், இன்னைக்கு நீங்க ஒரு டால் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நீங்க இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியா ஜாயிண்ட் டைரக்டரா வரணுங்கிறது அவங்க விருப்பம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி INB ஜாயிண்ட் டைரக்டரா போறதை விட பத்திரிகை துறையில 15 ஆண்டுகள் நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நீங்க INB மினிஸ்ட்ரி ஜாயிண்ட் டைரக்டரா வந்து ரன் பண்ணுங்க. இதுதான் என்னுடைய நோக்கம். சிம்பிளா சொல்லணும், என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில என்விரான்மெண்ட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்கு ஓலா ஊபர் அந்த மாதிரி யாரோ கூட்டிட்டு வாங்க. இதை 2005 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ல அதனுடைய 10வது காப்பி, 10th ரிப்போர்ட் ஆஃப் தி செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், பேஜ் நம்பர் 325 வீரப்ப மொய்லி சொல்றாங்க, இது போன்ற லேட்டரல் என்ட்ரியை கொண்டு வந்தா தான் இந்தியாவுடைய சிவில் சர்வீஸ் மக்களுக்கு பயன்படும். அதை பாரதிய ஜனதா கட்சி நடைமுறைப்படுத்துறோம். எப்ப இருந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னா 2018 இருந்து. ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சொன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்குது. லேட்டரல் என்ட்ரியில இதுவரை 60 பேர் ஜாயிண்ட் செக்ரட்டரியா டைரக்டர் ரேங்க்ல 60 பேர் வர்றாங்க. 3 ஆண்டுகள் இந்திய அரசுக்கு பணியாற்றலாம். மாநில அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அப்ளை பண்ணலாம், தனியார் அப்ளை பண்ணலாம். ஒரு பேனல் இன்டர்வியூ வச்சு 3 ஆண்டுகள் கொடுக்கும், எக்ஸ்டெண்டட் பை 2 more years, 5 ஆண்டுகள் வரைக்கும் அவங்க வேலை பார்க்கலாம். அதன் பிறகு திரும்ப பிரைவேட் செக்டருக்கு வந்துடணும். இதான் அவருடைய அமைப்பு. இன்னைக்கு 60 செக்ரட்டரி இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் ஒரு புது ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இன்னைக்கு வந்து ஒரு கட்டுக்கதையை எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு கட்டுக்கதையை சொல்றாங்க. எய்தர் அவருக்கு தெரியலையா, அவருடைய ஆட்சியில வீரப்ப மொய்லி அவர்கள் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை படிக்கலையா, இல்ல இதற்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் டியர் பண்ணி பத்திரிகையாளர் சந்திப்புல வீசிட்டு போன மாதிரி மறுபடியும் அவருடைய கட்சி அறிக்கையை தப்புன்னு வீசிட்டு போக போறாரா? அதனால இன்னைக்கு இதை வச்சுதான் அரசியல் நடக்குது. இன்னைக்கு பாருங்க, 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி 2004 இருந்து 13 வரை 3517 பேர் ஆல் இந்தியா சர்வீஸ் குரூப் A குரூப் B இவங்கள ரெக்ரூட் ஆனாங்க. 3517. இன்னைக்கு நம்முடைய 10 ஆண்டுகள்ல 3929 ரெக்ரூட் ஆயிருக்கிறாங்க. சோ நாம அதிகமா ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம். அதாவது ட்ரெடிஷனல் சிவில் சர்வீஸ்ல IAS, IPS, IFS, குரூப் A குரூப் B, IRS, IRDS, IRTS இது போன்ற எல்லா சர்வீசஸும் டானிப்ஸ்ல இருந்து நாம அதிக ரெக்ரூட்டும் பண்ணிருக்கோம், லேட்டரல் என்ட்ரியும் கொண்டு வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இங்க ஒரு பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க சிவில் சர்வீஸ் எழுத முடியல, நான் எழுதுனேன்னு வச்சுக்கலாம், நீங்க எழுதல, உங்க டேர்ம் முடிஞ்சிருச்சு, 45 வயசுல யோசிக்கிறீங்க இந்த நாட்டுக்கு நீங்களும் சேவை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இந்த நாடு வந்து இல்லனே பத்திரிகையாளர் முன்னாடி இருக்காரு,
பிரதர் நேம் நான் எடுத்துக்கிறேன், மகேஷ் அண்ணன். பிரதர், நீங்க போய் 45 வயசுல மறுபடியும் சிவில் சர்வீஸ் எழுதுங்கன்னா அது நடக்கிற காரியமா? உங்களுக்காக கொண்டு வரப்பட்டது லேட்டரல் ரெக்ரூட்மெண்ட். 45 ஆண்டுலயும் நீங்க வாங்க, 3 வருஷம் மட்டும் அரசுக்கு வேலை பாருங்க, 5 வருஷம் மேக்சிமம் திரும்பி உங்க துறைக்கே போயிருங்க. அப்ப உங்களுடைய பெஸ்ட நாங்க உறிஞ்ச போறோம். அரசு உறிஞ்சுது. ஐஎன்பிக்கு வந்து என்னை பொறுத்தவரை ஐஏஎஸ் அதிகாரி இருப்பவரை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு யூ அண்டர்ஸ்டாண்ட் த மீடியம், என்ன பிரச்சனைன்னு தெரியும், எப்படி டெலிவிஷன் மீடியம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நியூஸ் மீடியம் என்ன, பாலிசி என்ன நீங்க சொல்லுவீங்க. இதை உலக நாடுகள் எல்லாம் செய்யும் பொழுது இந்தியாவிலேயே ராகுல் காந்தி தடுக்கிறாங்க. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இதை மக்களிடம் பொய் சொல்லி திசை திருப்புவது. நாம வந்ததுக்கு அப்புறம் ஓபிசி சமுதாயத்திற்கு அதிக எண்ணிக்கையில் உள்ள வர்றாங்க, எஸ்சி எஸ்டி அதிக எண்ணிக்கையில் வர்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டால வர்றாங்க. இது எல்லாம் கூட கம்பேரிட்டிவாக இருக்கும்போது இதில் அரசியல் செய்வது எந்த விதத்தில் ஏற்புடையதுங்கண்ணா? அதனால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு மட்டும் இல்லாம பொய் சொல்லக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க, எம்பி அவங்க, ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. மக்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டிபேட் பண்றதுக்கு வேற மேட்டர், ஆனா திசை திருப்பி அதை மாற்று புகுத்தி இதெல்லாம் மறைச்சு சொல்வது மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அண்ணா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாருங்கண்ணா, லேட்டரல் என்ட்ரிலையும் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொண்டு வாங்க, ஜாயிண்ட் டைரக்டர், டைரக்டர் ரேங்க்ல. இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், ப்ரொமோஷன்ல எங்கேயுமே நம்ம ரிசர்வேஷன் அப்ளை பண்றது இல்ல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்வீஸ்ல இட்ஸ் நாட் தேர். இன்னைக்கு நீங்க ஐபிஎஸ் ஆபீசரா ஐஏஎஸ் ரெக்ரூட் ஆயிடுறீங்க, கோட்டா சிஸ்டத்துல ஆயிடுறீங்க, சோசியல் ஜஸ்டிஸ், சமநீதி, சமூக நீதி சரியா பண்ணணும், பண்ணியாச்சு. அதன் பிறகு ஒரு ப்ரொமோஷன் எங்க போய் முடியும்? அப்ப மாநிலத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி நாம இன்னைக்கு போடுறோம், இன்னைக்கு இந்த ஜாதி வந்துட்டீங்களா, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதி, அடுத்த சீஃப் செக்ரட்டரி இந்த ஜாதினா எல்லா ஜாதியும் கொத்தப்படுத்துறீங்க. இல்ல மாநிலத்தினுடைய டிஜிபி இன்னைக்கு நீங்க இந்த ஜாதி, நாளைக்கு எங்க போய் முடியுங்கண்ணா? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள்ல ஊர்ஜிதம் செய்யப்பட்டது என்ட்ரி லெவல்ல ரிசர்வேஷன் இஸ் ஃபாலோட். அதுக்கப்புறம் டைம் பவுண்ட் ப்ரமோஷன், யாருக்குமே டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இந்தியன் சிவில் சர்வீஸ்ல, கவர்மெண்ட் சிவில் சர்வீஸ்ல எல்லாரும் அந்தந்த டைமுக்கு அந்தந்த பொறுப்புக்கு போறாங்க, அவங்கவங்க வல்லுநர்களா வர்றாங்க. எல்லோரும் டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோருக்கும் இருக்கு. எனக்கு உச்சநீதிமன்றம் ஒரு படி முன்னாடி போய் இல்ல அதுலயும் கிரீமி லேயர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது மத்திய அரசு ஒப்புக்கல. கிரீமி லேயர் எது கொண்டு வரணும்? அம்பேத்கர் ஐயா சொல்லல, நாங்கள் கேபினெட்டா அதை நிராகரிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், நாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்கு, அதை எப்படி நீங்க மாத்த முயற்சிக்கிறீங்க அப்படிங்கறது அவரும் உணர்ந்துக்கணும். இந்த லேட்டரல் என்ட்ரிங்கிறது எல்லாருக்கும் இட்ஸ் a fair and equal opportunity. 45 வயசு போறோம், 50 வயசுக்கு மிகாம இருக்கணும், 5 ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மாடல், நீங்க சொன்ன மாடல். அப்படி இருக்கும்போது வீரப்பமொழி ரிப்போர்ட்ல ஏன் நீங்க சொல்லல? அப்ப நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கான்ஸ்டிடியூஷனை மாத்தல? ப்ரொமோஷனுக்கும் நாங்க கோட்டா அப்ளை பண்ணுவோம் ஏன் சொல்ல? உச்சநீதிமன்றத்தினுடைய பல தீர்ப்புகள் தெளிவா இருக்கு. அதனால இன்னைக்கு பத்திரிகை அன்பர்கள் மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது, இதையே திரும்ப திரும்ப சொல்லி மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டுங்க.